குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா. அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களோட இப்ப ராகு இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ யாரை பார்த்தாலுமே சிம்மத்தை போட்டு விட்டு விளாசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜா இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் தான். ஆனா பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நான் சொல்றேன், அது எப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்றேன். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு. அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் உங்களுடைய சிறு வயது நண்பர்கள். இவங்க எல்லாருமே 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும். சனி மட்டும்தான் உங்களுடைய, அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு 6க்கும் 7க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அப்போ என்ன, 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, நோய் எல்லாமே. உங்களுடைய எதிரியா இருந்தாலும் அவங்க போய் 8ல உட்காந்துட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் 8ல உட்காந்து போய் மறைந்தாலும் அதுல வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? அந்த இடத்த பாத்தீங்கன்னா 8ஆம் இருக்கிற சனி அந்த அஷ்டமத்துல அந்த வேலையில உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்ல பிரச்சனை கொடுக்கும். ஏன் இந்த விஷயத்த இப்ப நான் சனியோட ராகுவை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு யார் வீட்டுல இருக்காங்க? சனியோட வீட்டுல இருக்காங்க. நாம நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்காம போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நம்ம போனோம்னா அவங்களுக்கு இல்லவே இல்லை, உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அரசியல் ரீதியான பிரச்சனைகள். அதே மாதிரி நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, நல்லா முயற்சி பண்ணி கடின உழைப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காது. இப்ப நீங்க ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் உங்களுக்கு இப்ப நிறைய ட்ரபிள்ஸ் வரும். முக்கியமா சிம்மம் அப்படிங்கிறது சூரியன் இல்லைங்களா? இப்ப சூரியன் ராகுவோட இணையும் போது அரசியல்,
பெரும் தலைவர்கள் இதெல்லாமே பிரச்சனையில போய் மாட்டிட்டு முழிக்க போறாங்க. சனியோட வீட்டுல இருக்கும்போது என்னன்னா, சனி அப்படிங்கிறது அந்த நீச்சமான ஒரு விஷயங்களா 8ல போய் உட்காந்து இருக்கும்போது, அப்போ சூரியன், ராகு, சனி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே பிரச்சனையாகும். பெரும் தலைவர்கள் இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். யார் யாரெல்லாம் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, நாட் ஒன்லி இன் அரசியல், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல ஒரு சிம்ம லக்னமா இருக்கட்டும், அவங்க சூரியன் ரொம்ப ஆதிக்கமா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஹை பொசிஷன்ல பெரிய, நான் சொல்றது மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறுறது, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வருது, இது எல்லாமே ராகு செஞ்சிருவாரு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு இதை நான் இது எப்படி சொல்றது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்லது செஞ்ச செயல்கள் வெளிவந்தா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா தீமை செயல்களையோ தேவையில்லாத செயல்களோ செய்யும் போது அது வெளியே வரும்போது நம்மளுடைய அவமானங்கள் அங்க மேலோங்கி இருக்கும், அவமானப்படுற மாதிரி இருக்கும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், நான் இதெல்லாம் பண்ண, நீ என்ன சொன்னாலும் அது அங்க எடுப்படவே எடுப்படாது. என்ன தவறுகள் செய்தீங்களோ அது மட்டும்தான் எடுப்படும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் ஏதாவது மாட்டிக்கிட்டு பேசுறது எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. எல்லாருமே தவறு செய்பவர் கிடையாது. சூழ்நிலை காரணமாக செய்யக்கூடிய தவறுகளும் யோசிச்சு செய்யுங்க. தேவையில்லாம போன் கான்வர்சேஷன், ஏன்னா புதன் போய் அங்க வக்கரமா இருக்காரு. தேவையில்லாத அந்த போன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இப்ப வெளியே வரும், பிரச்சனையா இருக்கும். அப்ப பேசும்போது நான் இப்படித்தான் அப்படித்தான், நீங்க இப்படி அப்படின்னு நீங்க அந்த கான்வர்சேஷன் அது சேவ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்களை அவமானத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு, அது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட சைட்ல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஓகே, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்? இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் வருமா அப்படின்னா, நல்ல விஷயமா இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, மனைவி மூலியமாக நல்லது. அப்போ உங்க பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நல்லது. இப்ப பிசினஸ் பண்றீங்க, உங்களோடது தான் டேமேஜா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னருக்குரிய காரியங்கள் டேமேஜ் கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னா அதை எடுத்து நீங்க பண்ணா மட்டும் போதும், அது உங்களை காப்பாத்தும். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வருது, காலில் பிரச்சனை வருது, ஏன்னா சனி அப்படிங்கிறது பாதம் 8ல போய் உட்காரும்போது காலில் தேவையில்லாத பிரச்சனைகள், வலி, வேதனைகள் இதனால நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அந்த வேதனைகள் எல்லாம் உடனே சரியாகாது, அதுல ஒரு டிப்ரெஷன் மோட்ல போகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மருத்துவத்தை நீங்க ஆலோசித்து நீங்க அதை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கும்.